ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான விடயத்தினைக்காக ஒரு சின்னதாக அலசரம். திமுகவிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை பிரிக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த பதிவு அல்ல. அவர்கள் பிரியட்டும், பிரியாமல் போகட்டும், இல்லை ஒட்டிக்கிட்டும், இரட்டை பிறவிகளாக கூட இருந்துட்டு போகட்டும், அது நமக்கு கவலை இல்லை. நேற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஊரில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை திறக்கும் நிகழ்ச்சி. விடுதலை சிறுத்தைகள் இன்னும் மற்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முன்முயற்சி எடுத்து ஒரு பெரிய அளவுக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை திறக்க ஏற்பாடு. உதயநிதி தான் அதை திறக்கிறதுக்கு வராரு. விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் இவங்களும் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. தோழர் திருமாவங்க எல்லாமே முன்னெடுத்து செய்கிற அந்த நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பதாகை, குறிப்பாக அங்கே சிறுத்தைகள் அந்த காலகட்டத்திலேருந்து இன்ன வரைக்கும் எப்பவும் பார்த்தீங்கன்னா அது கூட்டணி கட்சியில் இருக்கிறப்போ தனி நிகழ்ச்சியாக இருந்தாலும் பேனர் வைக்கிறதுல அவங்கள அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு நிறைய பேனர்களை அவங்க வைப்பாங்க. அது எல்லா கட்சிக்கும் உழைக்கிறப்ப ஏன் எனக்கு நானே வச்சுக்க முடியாது? ஊருக்கெல்லாம் வைக்கிறோம், உங்கள் கட்சிக்கெல்லாம் வைக்கிறப்ப என் நிகழ்ச்சி, என்னுடைய தலைவர் நிகழ்ச்சி, எங்கள் கட்சி நிகழ்ச்சி அப்படின்றப்ப நாங்கள் ஏன் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு வேகம் வரும் இல்லை? எல்லோருக்கும் உழைக்கிறோம், ஏன் எனக்கு உழைச்சிக்க முடியாதா அப்படின்ற அந்த தார்மீக அடிப்படையில் அந்த உள்ளுணர்வோட அவங்க பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடு. அதில் திமுக தரப்புக்கும் போலீஸுக்குமே ஒரு பெரிய எரிச்சல். என்னன்னா அதில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை இருக்குது. அதை சொல்றாரு, தலை நிமிர சேரி திரளும், தலை நிமிர சேரி திரளும், அன்று தலைகீழாய் நாடு புரளும். இது ஒரு வாசகம். அதுக்கு கீழே தி பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் 2026 திருமா, இதுதான் இந்த ஆங்கில வார்த்தையும் தமிழ் வார்த்தையும். இந்த வார்த்தையே இருக்கக்கூடாது, அதை மறைச்சிடணும், எடுத்துடணும் அப்படின்றது தான் போலீஸ் நின்றுட்டு மிக பெரும் அளவில் தகராறு மாதிரி வாய் தகராறே போயிடுச்சு. சிறுத்தைகளை அது ஒரு காலமும் அதை எடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. அது இல்லை, அது உங்கள் நிகழ்ச்சி நீங்கள் நடத்துறீங்க, பிரச்சனை இல்லாமல் நீங்கள் நடத்தினா நடத்துங்கப்பா, இல்லைன்னா எங்களுக்கு என்ன இருக்குது, என்ன மேல் இடத்துலேருந்து எங்களுக்கு உத்தரவு, அது நல்லா இல்லை, அந்த வார்த்தையை எடுத்துருங்க. அது ஏன் அதை அந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கணும்? அதில் என்ன கெட்டு போச்சு? இந்த வார்த்தை யாருக்கு சுடும்? உண்மையிலே தலை நிமிர சேரி திரளும், தலை நிமிர சேரி திரளும், அன்று தலைகீழாய் நாடு புரளும்ன்றதை யாருக்கு வலிக்குதுப்ப? இவர்கள் திரண்டாங்கனாக்கா தலைகீழாய் சேரி திரளுமா இல்லையான்றதை அது அப்புறம் பார்த்துக்கலாம். அன்று தலைகீழாய் நாடு புரளும் அப்படின்றதுல யார் என்னுடைய நாடு புரளும்? இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகனுடைய நாடு பொருளுமா என்ன இது? அது என்ன மாதிரி வார்த்தை? அதில் இவங்களுக்கு என்ன பாதிப்பு வருது? திமுக தரப்புக்கு, அவங்களுடைய காவல்துறைக்கு. ஏற்கனவே கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்தலின் போது நான் அதை பேசியிருந்தோம். திருவண்ணாமலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகிறாராம். அப்போ ஒரு சுவரில் மிக பிரம்மாண்டமாக திருமாவளவன் அவர்களுடைய படம் வரையப்பட்டிருந்தது. மீசையை முறுக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியான அந்த படம். அது முதலமைச்சர் கண்ணை உறுத்தும் அப்படின்றதுக்காக ஏவா வேலு இருக்கிறார்ல அமைச்சர், அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்னாரோ சொல்லலையோ, ஒரே இதில் அழிச்சிட்டு அது மறைச்சி வச்சுட்டார். முதலமைச்சருடைய பார்வைக்கு அது படாத அளவுக்கு பண்ணிட்டு வேற படத்தை எழுதி வச்சு அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. எங்கள் முதலமைச்சர் வராருன்னா அவர் படத்தை ஏன் நீங்கள் மறைக்கணும்? அவர் படத்துக்கு ஏன் நீங்கள் அடிச்சுட்டு மேலே உங்கள் தளபதியை எழுதணும்? இப்போ இதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் தொற்ற முடியுமா, இல்லை வேற எந்த கட்சியாவது தொற்றிட முடியுமா நம்ம கேட்டிருந்தோம். நமக்கு இருந்த அந்த கேள்வி நியாயம் விடுதலை சிறுத்தைகளுக்கு அன்றைக்கி இல்லை. எங்கள் தலைவர் படத்தை நாங்கள் அழிச்சுக்கோ, நாங்கள் திரும்ப எழுதிக்கோ, நாங்கள் யாருக்கு வேணாலும் விட்டு கொடுப்போம், அது ஒரு நாள் வாடகை 2 நாள் வாடகை, அதுக்குண்டான வேலையை நாங்கள் செய்து பண்ணுற மாதிரி அன்றைக்கி அவங்க போயிட்டாங்க. என்னடா அப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. வேறு யாராவது இந்த தொடை விட்டுருப்பாங்களா? முதல்ல நாங்கள் பிடிச்சி நாங்கள் எழுதி வச்சுருக்கிறோம், தலைவர் வராருன்னு வரட்டும் போட்டு, கூட்டணி வேறு இது வேறு, உங்களுடைய தலைவர் இந்த நேரத்தில் இருக்கணுன்ற மாதிரி என்னுடைய தலைவன் படமும் இங்கே இருக்கணும் அப்படின்றத அன்றைக்கி அவங்க இன்னும் இருக்கணும். இல்லை, செய்யலை. அதனுடைய விளைவு என்ன வருதுன்னா, தி பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் ஆஃப் 2026 திருமா அப்படின்ற வார்த்தை இவங்களுக்கு என்ன பதட்டத்தை தருது அப்படின்றது கேள்வி. போலீஸையும் அதில் தலையிட்டு அதை ஏன் பண்ணணும்? நாம் சொல்கிற மாதிரி விசிகா பார்வையிலே சொல்லுவோம், முதலமைச்சர் ரொம்ப ரொம்ப நல்லவர், மென்மையானவர், போலீஸு தான் சரியில்லை, சனாதன போலீஸ். அது இந்த சனாதன போலீஸும் உள்ளூர் திமுக சனாதனவாதிகளும் சேர்ந்துக்கிட்டு இந்த வார்த்தையை இருக்கக்கூடாது, அதை மட்டும் ஒரு வெள்ளை பேப்பரை ஒட்டிட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சி பிரச்சனை இல்லாமல் நடக்கும். நீங்கள் நடத்துறீங்கப்பா, அது நல்லா கிராண்டாக நடத்தணும், நடக்கிறது நடக்காது உங்கள் பொறுப்பில் இருக்குது, நீங்கள் நடத்த வேணாம்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படிலாம் போலீஸ்காரர் பேசுறது வருது. அதில்
இதில் என்ன உங்களுக்கு இதில் வந்து குறைச்சலாக இருக்குது, அந்த வார்த்தை இருக்கக்கூடாது. அது பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர். நான் விமர்சனம் நிறைய திருமாவளவன் அவர்களை பண்ணியிருக்கிறேன், விடுதலை சிறுத்தைகளை பண்ணியிருக்கிறேன். இப்போ கேட்டிங்கனாக்கா இந்த விஷயத்தில் ஆமாம், தி பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் திருமாவளவன் 100க்கு 100 உண்மைதான். அவருக்கு வக்காலத்து ஜாலரா அடிக்கிறதுலாம் எனக்கு வேலை இல்லை. அவர் கோபாலபுரத்தில் முட்டு கொடுக்க வேண்டிய நேரத்தில் முட்டு கொடுத்துட்டு மற்ற நேரத்தில் கேள்விகளை கேட்கணுன்றது தான் நம்ம எல்லாருமே சொல்ல வரோம். அப்போ தான் அந்த மக்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் போய் சேரும். தனிப்பட்ட சிலருடைய நலனுக்காக ஒட்டுமொத்த நலனை விட்டுடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். புரியுதில்ல? இப்போ இந்த விஷயத்தில் அவர் பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சராக இல்லையா? இல்லை அப்படின்றா ஏன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கூட்டணிக்கு வாங்கணும், அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு ஏன் பேசணும்? நேரடியான அறிக்கை, அதாவது ஆட்சியிலே பங்கு தர வாங்க அப்படின்னு ஏன் விஜயகாந்த் பேசணும்? இதுதான் சாதாரண கட்சியில் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கட்சி திருமாவளவன் ஏதோ ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறது, ஏன் இத்தனை பேர் அழைக்கணும்? நீங்களே சொல்லுங்கள். நீண்ட நெடிய காலமாக விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது தான். அது எந்த காலத்தில் கேட்க போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் இதை உணர்ந்து கொண்டு கொஞ்ச காலம் அங்கே இருந்ததால் ஆதவார்ஜன் இந்த ஸ்லோகத்தை வந்து நேராக தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் கட்சிக்கு போய் எழுதி கொடுக்குறாரு. தாவேக்காவில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அண்ணன் வந்தால் நாங்கள் இணைக்க தயார் அப்படின்றாரு. அதிமுக இன்னமும் வந்து காத்துக்கிட்டு இருக்குது. இவரே வந்து சொல்லியிருக்கிறார், எங்களுக்கான கூட்டணி கதவுகளை நானே அடைத்து விட்டேன் அப்படின்றாரு. எனக்கு இந்த விஷயத்தில் பார்க்குறப்ப திருமாவளவன் மிக சாணக்கியமான தனத்தோடு நகர்கிறார் அப்படின்னு தோணுது. கருணாநிதி கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாணக்கியன்னு சொல்லுவாங்களா, அது கிரிமினல் மைண்ட். அது கிரிமினல் மைண்டுக்கு வந்து சாணக்கிய புத்தின்னு பேர். ஒன்றும் இல்லை, புரியுதுல? ரொம்பவும் சுயநலமாக கிரிமினலாக காய் நகர்த்தி தன்னுடைய வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு பேர் சாணக்கியத்தனம். அது கருணாநிதி அவர்கள்கிட்ட நிறைய இருந்தது. அதை விட ஒரு பகுதி திருமாவளவன் அவர்கள்ட்ட இருக்கிறதா நான் நினைக்கிறேன், நான் கணிக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, எங்களை போன்றவர்கள் பேசிட்டு இருக்கிறார்கள், இன்னுமா நீங்கள் அங்கே வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கணும் அறிவாலயத்துக்கு, இன்னுமா நீங்கள் அங்கே வந்து சேவை பண்ணிட்டு இருக்கணும், கூட்டணி வச்சதோடு நீங்கள் விலகிட்டு வந்து மக்களுடைய உரிமை பிரச்சனையை பேசியிருக்கலாமே. இன்றைக்கி சேரிகள் எல்லாமே காலியாகிட்டு இருக்குது, நிறைய கட்சிகளை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கிறான். எந்த மக்களுக்காக நீங்கள் இந்த கட்சியை தொடங்குனீங்கன்னா அந்த மக்கள் இன்றைக்கி வந்து உங்களை நிராகரிச்சுட்டு வேறு கட்சியை ஓடக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமை இருக்குது. அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக மதிக்காத ஒரு போக்கு இருக்கிறது. அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய திமுக, அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சாதி திமுக உள்பட விடுதலை சிறுத்தைகள் பக்கபலமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் எடுத்த எரிஞ்சிருந்தான் பேசிக்கிட்டு இருக்கிறது. மிஞ்சி போனால் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு இருந்தால் வாரம் ஒரு தொகை, இல்லை மாதம் ஒரு தொகை, இல்லை செலவுக்கான ஒரு நிகழ்ச்சி நடத்தினா இந்த ஒரு தொகைன்னு வச்சுக்கிற அளவுக்கு தான் உங்களுடைய மரியாதை இருக்குது. மற்றபடி அந்த திமுக தரப்புக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்டயோ ஒரு மாவட்ட காவல் அதிகாரிகிட்டயோ என்ன செல்வாக்கு இருக்குதோ அந்த செல்வாக்கு அதே விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. அப்போ இந்த மாதிரியான விடயங்களை வச்சு தான் இது தேவையா மக்களுக்காகட்டு நீங்கள் நின்றுட்டு குரலை கொடுக்குறப்ப உங்களை பயப்படுவாங்கல்ல, வலிய நீங்கள் முட்டு கொடுக்குறதால தானே உங்களை இலக்காரமாக நினைக்கிறேன். நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்ல, அதை நான் ரொம்ப நாள் யோசிக்கிறப்ப எனக்கு சமீபத்தில் தான் தோணுச்சு, மிக நேர்த்தியாக காய் நகர்த்துகிறார் திருமாவளவன். கடைசி தேதி தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்து டிக்ளேர் பண்ணுறாங்களே இறுதி முடிவுன்னு, அதுக்கு முந்தின வரைக்கும் திருமாவளவனுக்கு 100% வாய்ப்பு 3 கதவுகள் திறந்தே இருக்கிறது. 3 கதவுகள். ஒன்று வந்து தமிழக வெற்றி விஜயினுடைய கட்சி, 2வது அதிமுக, 3வது பாரதிய ஜனதா கட்சி. அது சனாதானம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் திமுக மட்டும் பாரதிய ஜனதா கட்சியோட வச்சுக்கிட்டு லாபம் அடைஞ்சிக்கிட்டு போகலாம். அது எங்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு சுய விமர்சனம் அவர் செய்துக்கணும். இந்துத்துவாவை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே அவதரித்த புருஷர் மாதிரி நினச்சிக்காதீங்க. உங்களை விட 100 மடங்கு ஒரு காலத்தில் கருணாநிதி சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான். ஆனால் தனக்கு அதிகாரம் வேணும், அந்த நாற்காலி வேணும் அப்படின்றப்ப எப்படி சமரசம் செய்துக்கிட்டு அந்த நாற்காலியில் பிடிச்சி உக்காந்தாரோ, அப்போ அவர் உங்களை விட தீவிரமாக இந்துத்துவாவை எதிர்த்தவர், சனாதனத்தை எதிர்த்தவர். அவர் செய்யும்போது ஏன் நீங்கள் செய்யக்கூடாதுன்ற கேள்வி உங்களுக்கு வரணும் அங்கே. இப்போ ஏன் ஒரு வலிய திமுகவை விட்டு நாங்கள் போக மாட்டோம்னா அதன் மூலமாக மறைமுகமான ஒரு நெருக்கடியை திமுக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். என்னன்னா, நாங்கள் விலகுவதாக எந்த இடத்துலையும் நாங்கள் பேசிக்கவே இல்லை. நீங்கள் இவ்வளோ அவமானப்படுத்தின பிறகு உங்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம், திமுகவை விட்டு நாங்கள் விலக மாட்டோம், யார் சதி செய்தாலும் திமுகவை விட்டு நாங்கள் விலக மாட்டோம், எங்களை உடைக்க பார்க்கிறார்கள், பிரிக்க பார்க்கிறார்கள், நகர்த்த பார்க்கிறார்கள், நசுக்க பார்க்கிறார்கள், ஆனாலும் நாங்கள் பிரிய மாட்டோம் அப்படின்லாம் அந்த வார்த்தையை ஏன் சொல்கிறாருன்னா, ஒரு காலகட்டத்தில் இவர்கள் சீட்டு பேரம் பேசும்போது திமுக பழைய நினப்பிலேயே பேராண்டின்ற மாதிரி உங்களுக்கு இவ்வளவுதான் அவ்வளவுதான் ஏதோ சில வார்த்தைகளை விடுற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அன்றைக்கி ஒட்டுமொத்தமாக திருமா அவர்களுடைய அந்த சுயமுகத்தை அவங்க பார்ப்பாங்க.
ஏன் இவ்வளவு நாளாக நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்றது, ஏன் இவ்வளவு நாளாக நாங்கள் இதை விட்டு விலக மாட்டோன்னு திருமாவளவன் ஏன் சொன்னார் அப்படின்றது அன்னைக்கு திமுக தலைமைக்கு புரியும். என்னன்னா ஒரு ஒரு முடிவு வந்து இதுக்கு மேலே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிட்டு நீங்கள் ஏன்னா கேம் ஆடுற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஓகே, உங்களை விட நானும் கேம் ஆடுறது எனக்கு நல்லாவே தெரியும். அதிமுக நான் வந்து ஏற்கனவே அந்த மாதிரி சொன்னது தான், காங்கிரஸோட கூட்டணியில் திமுகவோட தான் நாங்கள் கூட்டணி இருக்கிறன்ற மாதிரி, பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் கூட்டணியில் தமிழ்நாட்டில் அதிமுக கூட நாங்கள் கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது, கதவு திறந்துருக்கு. தமிழக வெற்றி கழகம் அது வெற்றியோ தோல்வியை பார்த்தலாம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, முதல் முயற்சி நீக்கிறோம் பார்க்கலாம், வா வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, முதல் முறையாக தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிறது ஒரு நிலைக்கு வந்துடலாம். ஆந்திராவில் நடந்துச்சு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த சமூக நீதி பேசிக்கிட்டு வந்த இந்த கட்சி யாருக்குமே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இது வரைக்கும் கொடுக்கறதே இல்லை. ஆனால் இவங்க தான் உலகத்துக்கு சமூக நீதி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறது திமுக. அப்புறம் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி கூட அவர் நேரடியாக சேர முடியாது. அங்கே தான் நீங்கள் பழைய கருணாநிதி அவர்களை நினச்சிக்கணும். திடீர்னு எப்படி வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ஒன்றும் பெரிய தடை செய்யப்பட்ட இதெல்லாம் இல்லை, அது சமூக சேவா அமைப்புன்னு ஏன் அவர் எழுதுறாரு, ஏன் பாரதிய ஜனதா கட்சியை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் உள்பட சிலர், அது அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஏன் பேசுகிறாரு கருணாநிதி, எப்படி கூட்டணி வச்சார், என்ன வார்த்தைய ஸ்லோகங்களை பயன்படுத்தினார், அந்த மாதிரி நீங்களும் நாளைக்கு பயன்படுத்திட்டு போங்க, என்ன இருக்குது. ஆக சுற்றி வளர்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா திருமாவளவன் அவர்களுக்கு பெரும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் அது ஒன்று. ரெண்டாவது வார்த்தை என்னன்னா, ரெண்டாவது ஒரு பெரிய விமர்சனம், நான் கடந்த முறை அதை எழுதியிருந்தேன் ஒரு முறை, நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டு. இப்போ மற்ற சமூகங்கள் இருக்காங்களே, சாதிகள் ஓட்டு இருக்குல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி 4% 5% மீதியை வந்து துறைமுகன் இருக்கிறார், அதிலே ஜெகத் ரட்சகன் இருக்கிறாரு, அவங்கள அந்த எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கிறாங்க. திமுகவில் மிக பெரும் செல்வந்தர்களாக உருவாக்கி வைத்திருக்கிறது திமுக வன்னியர்களை. இப்போ அவங்க அந்த கட்சிக்கு அவங்க விசுவாசமாக இருக்கணும், அந்த கட்சிக்கு அவங்க செல்வாக்கை காட்டினா தானே அந்த கட்சிக்குள்ளே குப்பை கொட்ட முடியும். எல்லாமே அங்கே ராமதாஸ் ஐயா பக்கம் தள்ளி விட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து சும்மா பேருக்கு வன்னியர் கட்சி, நாங்கள் வன்னியர் சமூகத்து திமுகவுடைய பங்குன்னு இருக்கிறதுலாம் இல்லை. அவங்க வெற்றி பெற்று வரணும் செல்வாக்கு, அப்போ ஒரு பகுதியை அப்படியே பிரியுதாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு எடுத்துக்கிட்டோன்னா கொங்கு மண்டலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கவுண்டர் சமூகத்தினுடைய வாக்கு அதிமுகவுக்கு பெரும்பகுதியாகவும், அதே பகுதியில் அதே இதில் உங்களுக்கு ஒரு மற்ற சமூகத்தை சேர்ந்த அதே சமூகத்தை சேர்ந்தவர் திமுகவில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே அவங்க செல்வாக்கை நிறுத்தணும். ஆக அங்கே ரெண்டாக பிரியுது, மிஞ்சி போனால் தான் வந்து சேரும் திமுகவுக்கு, அதுலேயும் பிரியுது. ஒரு பகுதி அதிமுகவுக்கு பெருசாக போயிடுச்சு. நாடார் சமூகத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பகுதியை பாஜகவுக்கு போகுது, ஒரு பகுதி அதிகமாக திமுகவுக்கு, அப்புறம் அதிகமாக அதிமுக, அப்புறம் தான் திமுகவுக்கு வருது. இப்படி ஒரு பெரிய விவரம் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். ஒட்டுமொத்தமாக 100% தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அட்டவணை பட்டியலில் இருக்கிறார்கள் என்றால் திருமாவளவனுக்காக 70% வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு போனது அவர்கள் மட்டுமே தான். 82 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி தோல்விகளை நிர்மாணிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது திருமாவளவன். இன்னைக்கு நீங்கள் விலைக்கு பாருங்கள், சும்மா ஒரு சோதனைக்காக விலைக்கு பாருங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 82 தொகுதிகளில் எத்தனை ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் எவ்வளவு தொகுதிகளை திமுக இழக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் பண்ணி ஒரு முறை பார்த்துருங்க. நீங்கள் திருமாவளவன் அவர்களை விலக்கினால் 82 தொகுதிகளில் ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசன்றது எல்லாம் வெற்றி தோல்வி விடுதலை சிறுத்தைகள்ன்றதை நிரூபிச்சிருக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதி உங்களுக்கு அடிவாங்கும், சொல்லி வச்சு அடிவாங்க நீங்கள் என்ன தான் கேம் பண்ணாலும் சரி. இப்போ ஒரு பக்கம் தகவல் என்ன வருதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது கூப்பிட்டு உள்ளே வச்சுக்கலாம், சமரசம் பண்ணிக்கலாம், திருமாவளவன் ஒரு பக்கம் சமரசம் செய்து வச்சுக்கலாம், நமக்கு ரெண்டும் வேணும் அப்படின்ற ஒரு பெரும் முயற்சி திமுகவுக்குள் நடந்து கொண்டிருப்பதாக இருக்குது. அப்படி வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சமமாக விடுதலை சிறுத்தைகள் நடத்தப்படுமான்ற ஒரு சிக்கல் அங்கே வரும், ஒரு மோதல் வரும். அந்த நேரத்தில் திருமாவளவனுடைய அந்த சாணிக்கத்தனம் இருக்குது, அப்போ அந்த நேரத்தில் வெளிப்பட்டுடும். நாங்கள் கடைசி வரை உங்களோடு இருப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறோம், மற்றவர்களிட நாங்கள் வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தோம், இந்த சோகத்திலே இருந்தோம்லாம் கூட எங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க, துரோகம் செய்தது நீங்கள் தானே அனாவசியமாக தூக்கி போட்டு வெளியில் வந்து சொல்லும்போது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். 82 என்பது இப்போ இப்பத்திய கணக்குப்படி கிட்டத்தட்ட 95 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகனுடைய ஓட்டு வங்கி கேள்விக்குறியாக இருக்கும். வெற்றி தோல்வின்றது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வரதில் பெருசாக நான் அதை வந்து குறைச்சலாம் சொல்லலை, அதுக்குன்னு ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கிறது. அது இந்த அளவுக்கு முழுக்க வந்து சேருமா அப்படின்றது பெரிய கேள்வி இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து அந்த வன்னிய மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாமே அது அவர்
ஜெகத் ரட்சகனுடைய வாக்கு வங்கி அந்த சர்க்கிளாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய மொத்தம் சேர்ந்தாலும் கூட திமுகவை பழைய செல்வாக்கோடு தூக்கி நிறுத்துவதற்கு போதாது. அது இழப்பை தான் சந்திக்கும். அதுக்கான காரணங்கள் சில வாக்கு வங்கி வித்தியாசங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்றது. இப்போ என்ன இந்த பக்கம் தூக்கி வச்சிருக்கீங்க, ஒரு குறைச்சி பேசுறீங்களான்னு அப்படி பேசவே இல்லை. பெட்டர் தான் எது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே அங்கே செல்வந்தர்களாக துரைமுருகனும் ஜெகத் ரட்சகனும் இன்னும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கும்போது பாமக ஓட்டு என்பது கூடுதலாக ஒரு இதுவாகத்தான் பார்க்க முடியாது. அது அதிமுகவுக்கு போச்சுன்னா பெரிய செல்வாக்காக மாறும். இந்த இடத்துக்கு நான் சொல்ல வரேன். ஆக இந்த அடிப்படையில் தான் திருமாவளவன் தி பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் ஆஃப் 2026 திருமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க இந்த வார்த்தையை. இது பெரிய இந்த பொலிட்டிக்கல் அனலைசர்னு சொல்லவும் கூட மனசாட்சியோட அனலைஸ் பண்ணாங்கன்னா இது தான் உண்மை. திருமாவளவன் தான் இன்னைக்கு தேதிக்கு இந்த டீமுக்குள்ளே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரை அந்த மாதிரி அந்த கட்சி நீங்கள் எப்படி நடத்தணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வாசகத்தை மட்டும் மறைச்சிருங்க. சின்னவருக்கு காயப்பட்டுரும். இந்த வாசகத்தை எடுத்துருங்க. சரி பொருளும் திரண்டா அப்புறம் நாடு பொருளும் அப்படின்றதெல்லாம் அது எங்களுக்கு எதிராக இருக்குது. இப்படிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எங்கே போய் முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் இப்படி பேசுகிறேன், ஆனால் விசிகாவில் இருக்கக்கூடிய தொடர் நேற்று கூட ஃபோன் பண்ணி ஏர்போர்ட் முடித்து அவர் பேட்டிக்கு வராருங்க, அவர் கருத்தை பேசுகிறாரு. விசிகாவில் நீங்கள் வாங்கப்பான்றீங்க, இங்கே நேர்காணலில் கொடுத்தாக்கா எங்களுக்கு திமுக அறிவாலயத்துலேருந்து வரக்கூடிய வருமானம்லாம் போயிடுன்னு நீங்கள் வராமல் உட்காந்துக்கிறீங்க விசிகா தரப்பில். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவர் ஒருத்தர் தொடர் பகவலன்னு நினைக்கிறேன், தம்பி நல்ல தம்பி தான், தெரிஞ்சவர் தான், நீங்கள் கூப்பிட்டு கொஞ்சம் குறைவாக பேசுகிறாரு. நீ எப்படி அவன் பேச்செல்லாம் போட முடியும், ஆச்சா போச்சான்னு இப்படிலாம் பேசுகிறார். நீங்களும் வாங்க பேசுங்க. ஏன் திமுக வருமானம் போயிடும் உங்களுக்கு? இங்கே ராவணாவுக்கு பேட்டி கொடுத்தீங்கன்னா திமுக காரங்கள்லாம் உங்களை ஒதுக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது இல்லை? அப்போ நீங்கள் வராது இன்னொருத்தர் வரவங்களை வச்சு நான் பேட்டி எடுக்கிறேன், உங்களுக்கு என்ன நோவுது அப்படின்ற கேள்வி இதுக்குள்ளே இருக்குது. இப்பொழுதும் அவங்கள விமர்சிக்கிறேன், விசிகாவை விமர்சிக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர்ன்றதில் ஆமானா ஆமாம் தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அதை நான் பாட்டாளி மக்கள் கட்சியோடவோ மற்ற கட்சியோட ஒப்பிடலை. இவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு குறைந்தது 82 இடத்துல இன்னைக்கு வெற்றி தோல்வி இவர்களால் தான் நீங்கள் வெற்றி பெற்றா இருக்க முடியும், இல்லைன்னா இல்லை அவ்வளோதான்ற நிலைக்கு தான் இருக்குது. அதனால தான் அவர் ரொம்ப உங்களை விட கூடுதலாக நாங்கள் திமுகவில் இருக்கிறோம், திமுகவே சொல்லலாம். அந்த மாதிரி 10 மடங்கு இவர் தான் சொல்லிட்டு இருக்கிறார், திருமாவளவன் தான் சொல்லிட்டு இருக்கிறார், நாங்கள் திமுகவோடு இருக்கிறோம், திமுகவில் இருக்கிறோம், எங்களை பிரிக்க பார்க்கிறார், எங்களை செய்ய பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லவே இல்லை. முழுக்க முழுக்க என்னன்னா அந்த கடைசி கட்டத்தில் ஒருவேளை திமுக ஏதாவது ஒன்று செய்தால் அன்னைக்கு திருமாவளவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒன்றொன்று வீரியமானதாக இருக்கும். அது துரோகம் என்பது மக்களுக்கு தெரியும். நீ சேரி ஓட்டுலேருந்து வாக்குகளை பெறலான்னு நினைக்கிறீங்களோ அது முழுக்க முழுக்க உங்களுக்கு கதவு மூடப்படும் அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது. அதற்கு ஏற்ப இவர் அந்த தன்னுடைய வாக்கு வங்கி தக்க வச்சுக்கினாரா இல்லையான்றது மறுபக்க விமர்சனம் நிறைய முறை நம்ம பேசியிருக்கிறோம். இது ஒன்று நம்ம பார்க்கலாம். தி பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சர் திருமாவளவன், அது 100க்கு 100 உண்மை, சரியா இல்லையான்றதை உங்கள் பார்வைக்கே விட்டுறேன். இன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு திருமாவளவன், அதையும் நான் சேர்ந்து பேசணும். ஏதோ ஒரு கேள்வி இன்னைக்கு கேட்குறாரு, இதை பற்றி எதுவும் பேசலை. வழக்கம் போல் ஒரு கேள்வி சீமானை பற்றி. தமிழ் தேசியம் என்பது திமுகவை எதிர்ப்பது மட்டுமே தமிழ் தேசியம் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அது அல்ல, அது இந்தியத்துக்கு எதிரானது தமிழ் தேசியம் என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்றாரு. உலகத்திலேயே இன்னைக்கு தேதிக்கு எல்லா அரசியல் கட்சியும் ஒப்பிட்டு பார்த்தா மிக மோசமாக ஊழல் செய்திருக்கிற ஒரு கட்சியை ஆதரித்து கொண்டு இவர் பேசலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது. எந்த மண்ணில் எந்த மக்களுக்காக அரசியல் செய்கிறோமோ அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்காக பேசாமல் என்ன அரசியல் நம்ம பேசணுன்ற கேள்வி இருக்குது. நீ ரொம்ப வேணாம், மனசாட்சி தொட்டு சொல்லட்டும் திருமாவளவன் அவர்கள். கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடிக்கான வாட்சி ஒருத்தங்கிட்ட இருக்குது. அவன் யார், அவன் எங்கேருந்து வந்தான், அவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய சொத்து வந்தது, இத்தனை கோடியில் வாட்சி ஒருத்தங்கிட்ட எப்படி இருக்கும், ஒருத்தன் 450 கோடிக்கு பணம் எடுக்கிறான், அவன் யார், நேற்று வரைக்கும் அவன் எங்கே இருந்தான், அவங்ககிட்ட இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது, அது வெள்ளையாக வருதோ கருப்பாக வருதோ, ஆனால் அவங்ககிட்ட இந்த பணம் எப்படி வந்தது, யார் விட்டு பணம், இப்படிலாம் இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கணுமா இல்லையா? இந்த மக்களோட பணம், இந்த மக்களுக்கு நலத்திட்டங்கள்னு சொல்லி உலக வங்கிகள் நீங்கள் மற்ற நாடுகள்லேருந்து எல்லாமே கடன் வாங்கியிருக்கிற பணமே கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடிக்கு மேலே வந்திருக்கு. எவ்வளவு லட்சம் கோடியாக வாங்கி கடனை வாங்கி இங்கே வச்சுக்கிட்டு இதுலேருந்து வர பணம், சாராயத்தில் விற்கக்கூடிய பணம் பாதிக்கு பாதி தான் வருமானம் நாட்டுக்கு போகுது, மீதி பாதிக்கு பாதி இவங்க பாக்கெட்டுக்கு போகுது. நாட்டுக்கு போகிறதோட பாக்கெட்டுக்கு போகிறது முக்கியமானது திருமாவளவன். இதை நீங்கள் பேசணும். இல்லை இதில் உங்களுக்கு பங்கு வருதா, உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களா சொல்லுங்கள் அப்படின்னா நியாயம்.
உங்களுக்கும் ஒன்றும் கிடையாது. யாருக்கோ போகுது 450 கோடி, எவனுக்கோ போகுது 45 லட்சம் கோடி வாட்சி. உங்களுக்கு என்ன வந்ததா? தேர்தல் அப்போ ஒரு 10 கோடி கொடுத்துருப்பாங்க, கம்யூனிஸ்டுகள் கொடுக்குற மாதிரி. இதுக்கு நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இப்போ இதெல்லாம் எதிர்க்கக்கூடிய அரசியல் சீமான் செய்கிறப்ப நீங்கள் சீமானை ஏன் விமர்சிக்கிறீங்க? சீமானுக்கு உங்களுக்கு என்ன வருது? சீமான் எப்பயாவது விடுதலை சிறுத்தைகளை பேசியிருக்கிறாரா? சீமான் எப்பயாவது திருமாவளவனை எதனா பேசியிருக்கிறாரா? ஏன் எப்போ எடுத்தாலும் நீங்கள் சீமான் கிட்ட வைக்க திமுக சொல்கிறதா அவங்கள சீமானை பேச சொல்லி? இல்லை சீமானை பேசினால்தான் திமுகவில் முக்கியத்துவம் எதனா உங்களுக்கு எழுதப்படாத மறைமுக அக்ரிமெண்ட் ஏதாவது இருக்கிறதா? பல கேள்வி இருக்குது தோழர்கிட்ட கேட்கறதுக்கு. அவர் திமுகவை இன்னைக்கு தேதிக்கு விமர்சிக்கிறதுக்கு ஒருத்தர் தான் இருக்கிறார். கனிமாவில் கொள்ளை நடந்துட்டு இருக்குது, சாராயில் ஊழல் நடந்துட்டு இருக்கு, எது தொட்டாலும் ஊழல் நடந்துட்டு இருக்குது, ரேஷன் கடை பொருள் சப்ளையில் 1000 கோடி ஊழல் நடந்துருக்குது, 4000 கோடி பேக்கேஜ்னாங்க, அது எத்தனாயிரம் கோடின்னு தெரியல, நீக்கும் பார்த்தா ரோடு குண்டும் குழியுமா இருக்க, அந்த போட்ட பணம் எங்கன்னு தெரியல. இதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. எவ்வளவு ஊழல் முறைகேடு, இதை கேட்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா திருமாவளவன் தோழர்? அதான கேள்வி. அதை பேசாத ஒரு அரசியல்னா, பேசாத அரசியல் எதுக்கு? அந்த ஊழல் முறைகேடுன்னு இருக்கக்கூடிய அந்த அரசு கூட ஒட்டிட்டு இருக்கிறது எதுக்கு? நீங்கள் பேச முடியாது, உங்களுக்கு சீட்டு வராது, நோட்டு வராது. அவர் பேசுகிறாரு, விட்டுட்டு போங்க. அவர் பேசுவது தமிழ் தேசியம் இல்லைன்னா அப்போ நீங்கள் சரியான தமிழ் தேசியத்தை பேசுங்க. கோபாலபுரத்துக்கு குச்சி நட்டு வச்சுன்னு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு தான் தமிழ் தேசியன்னு பேரா தோழர் அப்படின்னு கேள்வி வருது இல்லை? சொல்லுங்க, எது தமிழ் தேசியம்? கோபாலபுரத்துக்கும் அறிவாலயத்துக்கும் முட்டு கொடுத்துங்கிறதுக்கு தான் தமிழ் தேசியம்னா அது தமிழ் தேசியம்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க, பேசுங்க. சீமானை எதுக்கு நீங்கள் பேசுறீங்க? சீமான் அந்த இடத்துல உங்களை என்ன பண்ணார்? அவர் எங்கே உங்கள் அரசியலை மறிச்சாரு? என்ன காரணம்? அது தமிழ் தேசியம், தூய தமிழ் தேசியமோ எந்த தமிழ் தேசியமோ அந்த தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் செய்தீங்களா? புதுசாக இன்னைக்கு நீங்கள் பேசுகிறீங்க. 2009 நடந்த இனப்படுகொலை புரிந்து கொள்ளாமலுங்க சில பேர் அரசியல் பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பாட்டு போகிற போக்கில் பேசுகிறீங்க. திமுகவுக்கும் தொடர்பு இல்லை, காங்கிரஸுக்கும் தொடர்பு இல்லை. அப்புறம் வைகோ கூட கூடிக்கிட்டு அந்த இனப்படுகொலை சொல்லி பேசுனீங்களா, திட்டினீங்களா இல்லையா? இல்லை உங்கள் கூட இருந்த வைகோ பேசினா அத்தனை பேச்சுக்கும் பொறுப்பு இல்லை, அவர் முட்டாள்தனமாக பேசினார்னு வைகோவை பேசுறீங்களா? இன்னைக்கு காங்கிரஸை குற்றம் சொன்னார், இனத்துரோகி கருணாநிதி என்று சொன்னார். அந்த கருணாநிதியை முட்டாள்தனமாக பேசிட்டார்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு அந்த கூட்டணியில் தான் இருக்கீங்க. தைரியம் இருக்கிறதா உங்களுக்கு? அதனால் சீமான் சம்மந்தமே இல்லாமல் சீமானை தொட்டியா உங்களுக்கு அரசியல்? உங்கள் அரசியல் எங்கேயாவது குறுக்க வந்தாரா? இனப்பகைவன் எங்கவோ அந்த இனப்பகைவன் எதிர்த்துட்டு இருக்கிறார். உனக்கு இனப்பகைவனாக கருணாநிதி கும்பல், திமுக கும்பல் தெரியல, அவருக்கு தெரியுது, உண்மை தெரியுது, பேசுகிறாரு. காங்கிரஸையும் திமுகவையும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இனப்படுகொலைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் பேச வந்துட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் விழக்கூடிய இடமா இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இதே கருத்து தான் அன்னைக்கு வைகோ பேசினார். வைகோ பேசியது முட்டாள்தனம்னு பேசுங்க. காங்கிரஸ் இனத்துரோகம் செய்தது, பச்சை இனப்படுகொலை செய்து துரோகம் கருணாநிதி, இவ்வளோ வார்த்தைகள் இன்னும் மோசமாக சொல்லி பேசினாரே வைகோ. முட்டாள்தனமாக பேசிவிட்டார், அறிவில்லாத தனமாக பேசிவிட்டார் அப்படின்னு பேசுங்க. இன்னைக்கு அரசியல் என்பது சந்தர்ப்பத்துக்காக, தன்னுடைய கூட்டணி நலனுக்காக அப்படின்னு இல்லாமல் மக்களுக்காக அப்படின்னு இருக்கிறப்ப அது திருமாவளவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்னைக்காக இருந்தாலும் அவங்க தான் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. பொலிட்டிக்கல் கேம் சேஞ்சரா இல்லையா திருமாவளவனா? 100% ஆமாம், உண்மை. அதை இல்லைன்னு யாரும் ஒருத்தர் மறுக்க முடியாது. இன்னைக்கு சூழ்நிலை அதுதான். ஆனால் நீங்கள் இந்த பக்கம் தமிழ் தேசியம் சீமான் பேசுவதெல்லாம் தமிழ் தேசியம்னு சொல்லாதீங்க. 2009க்கு பிறகு நீங்கள் விட்டுட்டீங்க. கருணாநிதி கும்பலுக்காக அவங்க வாழணுன்றதுக்காக ஒரு இன அழிப்பை நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்க. அறிவாலயம் கும்பல், கருணாநிதி கும்பல், கருணாநிதி குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு இனப்படுகொலை நீங்கள் பேசாமல் இன்னைக்கு நகர்த்திட்டு போகிறீங்க. தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்கிறார். உங்களுக்கு என்ன வருது அதில்? அது மட்டும்தான் நாம் வைக்கக்கூடிய கேள்வி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.